உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர், பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர். இன்னும் நாம் காணக்கூடிய தலைப்பு பார்த்திங்கன்னா, ரிஷபராசி அன்பர்களுக்கு சூரியனும் ப்ளஸ் குருவும் இணையக்கூடிய அமைப்பு தான் சிவராஜ் யோகத்தை குறிக்கும். அப்போது அந்த சிவராஜ் யோக அமைப்பு எப்போருந்து எப்போ வரைக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை 16ஆம் தேதியிலிருந்து 17ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் 16ஆம் தேதி வரைக்குமே இந்த காலநிலை நீடிக்க போகுது. இந்த காலகட்டங்கள் ரிஷபராசி அன்பர்களுக்கு உச்சக்கட்ட வளர்ச்சியை தரக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பாக இது இருக்க போகுது. இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு என்னென்னலாம் நடக்க போகுது, எப்பேற்பட்ட மாற்றங்கள் உருவாக போகுதுன்றது இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கங்க. அப்போ தான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களை உடனடியாக வந்தடையும். என்னை பொறுத்தவரையிலையும் ரிஷபராசிக்கு 3ஆம் பாவத்தில் தான் இந்த அமைப்பு உருவாக்குது. அப்போது 3ஆம் பாவன்றது ஒருத்தருடைய தைரியம், துணிச்சல், வீரியத்தை குறிக்கக்கூடிய ஒரு இடம். அப்போது அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த இரு கிரக பார்வை 180 டிகிரியில் விழக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா உங்களுடைய 9ஆம் பாவம். 9ஆம் பாவம்ன்றது ஒருத்தருடைய பாக்கிய சம்மந்தப்பட்ட இடம். பாக்கியத்தை இந்த இரு கிரகங்கள் யோக நிலை அடைஞ்சு பார்க்கும் பொழுது சகல சௌபாகியங்களும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புத காலமாக இது மாறப்போகுது. ஏன் இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னா, ரிஷபராசி அன்பர்களை பொறுத்தவரையிலும் ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு மேனேஜ்மெண்ட், தெளிவாக எதையும் முன்கூட்டியே பிளான் பண்ணி எதுலேயுமே திட்டமிட்டு செயல்படக்கூடிய ஆற்றல் மிக்க ஒரு அருமையான ராசி அன்பர்கள். இவங்களை பொறுத்தவரையிலையும் சுயநலமாக யோசிக்கிறத விட கொஞ்சம் பொதுநலமாக யோசிக்கக்கூடியவங்க. ஏன்னா நாம் ஒன்று செஞ்சால் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களும் அதில் நலன் அடையணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க. குடும்பத்திற்காகவே பாடுபடணும், குடும்பத்திற்காகவே வாழணும், குடும்பத்திற்காகவே பல விஷயங்கள் உருவாக்கணுன்றதுக்காகவே பிறவி எடுத்திருக்காங்கன்னா அது ரிஷபராசி அன்பர்களை தான் நான் சொல்லுவேன். அதுலேயும் நட்புக்கு இவங்க நிறைய உதாரணமாக வாழக்கூடிய மனிதர்கள். அப்பேற்பட்ட இல்லத்தரசிகள் பார்த்திங்கன்னா அவங்களுடைய தியாகத்துக்கு ஈடிணை இல்லைன்னு சொல்லலாம். எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு, எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டு, இப்பேற்பட்ட ரிஸ்கையும் போல்டாக இறங்கி வாழ்க்கையில் கஷ்டப்படத்தான் பிறந்தோமான்ட்டு இஷ்டப்பட்டு கஷ்டப்படக்கூடிய ஒரு அருமையான ஆற்றல் கொண்ட ஒரு அருமையான அமைப்பு. அப்பேற்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய இன்னல்களை சந்திச்சாச்சு, நிறைய பிரச்சனைகளை கடந்து வந்தாச்சு. குறிப்பாக சொல்லணும்னா, கஷ்டப்பட்டு உழைப்பால் உயரணும், உண்மையான தன்னுடைய நேர்மையான உழைப்பால் உயரணும்னு நினச்ச உங்களுக்கு பெரிய லெவலில் ப்ராஜெக்ட் எல்லாத்தையும் உருவாக்கி கஷ்டப்பட்டு மற்றவங்களால் முடியாத அளவுக்கு எட்டி பிடிச்சி எங்கெங்கே பிளாக் பண்ணி எதை செய்யணுமோ எல்லாத்தையும் செய்து நல்ல ஒரு ரிசல்ட் அடைகிற நேரத்தில் தேவையில்லாத ஒரு சில இன்சிடெண்ட்டோ ஆக்சிடெண்ட்டோ அது சம்மந்தப்பட்ட சில பாதிப்புகள்னால சில இழப்புகள், இதனால் தடப்பட்ட விஷயங்கள் இன்றைக்கி எல்லாமே அப்படியே பிளாக் ஆகி பிரேக் ஆகி நிற்கக்கூடிய ஒரு சூழல். இந்த பிரேக் ஆகி நிற்கிறதுனுடைய விளைவுகள் என்ன ஆயிடுச்சுன்னா, நல்லவாயம் சம்பாதிச்சதை நாரவாயந்த தின்னுட்டு போயிட்டான்னு சொல்லுவாங்க பழமொழி. அப்படி நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி எல்லாத்தையும் உருவாக்கி எல்லாத்தையும் நீங்கள் அடையக்கூடிய ஒரு நேரத்தில் சம்மந்தமே இல்லாதவங்க தட்டி பறிச்சுக்கிட்டு போனால் எப்படி இருக்குமோ அந்த நிலைக்கு நீங்கள் ஆளாயிட்டீங்க. அப்போது இதனால் என்ன ஆயிடுச்சுன்னா, உங்களுடைய உண்மையான உழைப்பு கிடைக்க வேண்டிய உங்களுடைய அந்த வாய்ப்புகள் இன்றைக்கி கேள்விக்குறியாகி நிற்கக்கூடிய ஒரு சூழல். பட் இப்போவும் மனசுக்குள்ள ஒரு பயம், பதட்டம், முடிக்க முடியுமா முடியாதா, நம்ம இலக்கு அடைய முடியுமா முடியாதா அப்படின்ற ஒரு குழப்பம் உங்களுக்குள்ளே இருக்குது. முடியாதுன்னு இங்கே எதுவும் இல்லைங்க, முடியும். அது உங்கள் ராசிக்கு இந்த கிரகங்களுடைய பார்வை விழக்கூடிய இடம் லாபஸ்தானத்தில் குரு பார்வை விழுது. லாபஸ்தானத்தில் உங்களுடைய யோகக்காரகன் சனி பகவான் நிற்கிறார். அவர் பார்வை உங்கள் ராசியிலேயே விழுது, உங்கள் ராசி மேலேயே விழுது. அப்போது இது பெரிய லெவலில் ஒரு ஸ்டாரான நிலைக்கு கொண்டு போகக்கூடிய அளவுக்கு ஒரு அற்புதமான அமைப்பாக இது மாறப்போகுது. சாதாரண நான் கூலி தொழிலாளியாக இருக்கிறேன், என்னுடைய அந்த சம்பளம் குடும்பத்திற்கு முழுசாக பயனளிக்கலை, இன்றைக்கி பிரச்சனைகள் அதிகரித்து நாளுக்கு நாள் கடன் சுமைகள் அதிகமாகுது, இதிலிருந்து மீண்டு வெளியில் வர முடியுமா, என்ன செய்யறதுன்னு தெரியலையேன்ற ஒரு குழப்பத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு 100% நீங்கள் ஒரு சுய தொழிலே ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். இல்லைன்னா
நீங்கள் இருக்கிற இடத்துல இருந்து ஒரு நல்ல வேலை வாய்ப்பு உங்களை தேடி வரும், பயன்படுத்திக்கிங்க. நட்புகளால் பல மாற்றங்கள் உங்களுக்கு உருவாக போகுது. முயற்சிகளை பலப்படுத்துங்க. எந்த ஒரு சின்ன வாய்ப்புகளையும் மிஸ் பண்ணிடாதீங்க. அதில் எந்த மாற்றமும் இல்லை. அது உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய லெவலில் திருப்பங்களை உருவாக்கிடும். உங்களுடைய வேகத்தை நீங்கள் அதிகரிக்கணும். ஏன்னா எப்போவுமே ஆற்றலோடு இருக்கக்கூடிய ராசி இது. அந்த ராசிக்கு 3ஆம் பாவத்தில் உச்சத்தில் குரு இருக்கிறது ஒரு மிகச்சிறந்த யோக நிலையை குறிக்குது. அந்த 3ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய சூரியனால் மற்றவங்க முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தை கூட முடிச்சு காட்டக்கூடிய ஒரு அருமையான காலமாக இது உங்களுக்கு அமைய போகுது. உங்களுடைய முயற்சியை பலப்படுத்துறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மேலே இருக்கிறவங்கக்கிட்டையும் சரி, உங்களுக்கு கீழே வேலை செய்கிறவங்கக்கிட்டையும் சரி மிக எச்சரிக்கையோட கவனத்தோடு செயல்படுங்க. ஏன்னா ஒருத்தரை நம்பி ஒரு சில விஷயங்கள் ஒப்படைக்கிறது தப்பல்ல. ஆனால் முழுசாக ஒப்படைச்சிட்டு நம்ம ஃபோக்கஸ் அங்கே இல்லாமல் இருக்கிறது தான் தப்பாக போயிடும். ஏன்னா ரிஷபராசி அன்பர்களுக்கு பலவித பாதிப்புகள் அப்படி தான் நீங்கள் சந்திச்சிருக்கிறீங்க. பரிதாபப்பட்டு பழக்க வழக்கத்துக்காக கொடுத்த பணத்தினால இன்றைக்கி பாதிக்கப்பட்டவங்க நிறைய இன்றைக்கி வாங்காத கடனுக்கு வட்டியை கட்டக்கூடிய நிலைமை. அது மட்டுமல்ல, வாழ்க்கையில் இன்னைக்கு வரைக்கும் நல்லதையே நினச்சி நேர்மையாக இப்படி தான் வாழணும், இப்படி தான் போகணும், இப்படி தான் இருக்குன்னு நினச்ச உங்களுடைய வாழ்க்கையில் தேவையில்லா அவப்பெயர்கள் வரக்கூடிய அளவுக்கு எல்லாமே சில சூழ்ச்சிகள் நடந்திருக்கு. அது உங்கள் வேலையில் விட்டால் டாப் லெவலுக்கு போயிடுவீங்க. உங்கள்கிட்ட அவ்வளோ உழைப்பு இருக்குது, அவ்வளோ வேகம் இருக்குது, செயல்திறன் இருக்குது. பட் உங்களை ஸ்டார்டிங்லேயே பிரேக் பண்ணி பிளாக் பண்ணி நிறுத்தணுன்ற அளவுக்கு அபாண்டமான சில செயல்களும் வீண் பழிகளையும் போட்டு அந்த இடத்த விட்டே உங்களை வெளியில் கொண்டு வரக்கூடிய அளவுக்கு சில பாதிப்புகளும் நடந்திருக்கு. பட் இதனால் வேலை இழந்தவங்களும் இருக்கிறீங்க, இழக்கிற நிலைமையில் இருக்கக்கூடியவங்களும் இருக்கிறீங்க, அதை எதிர்த்து நின்று போராடி அந்த இடத்துல ஜெயிக்கணும்னு தவிக்கக்கூடியவங்களும் இருக்கிறீங்க. அப்பேற்பட்ட உங்களுடைய முயற்சிகளை பலப்படுத்துங்க. 100% அந்த இடத்துல மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுத்து உங்களை அசைக்க முடியாத அளவுக்கு இந்த யோகமான நிலையில் இருக்கக்கூடிய இந்த கிரகங்களால் நல்ல மேன்மைகள் உங்களுக்கு நடக்க போகுது. அதில் மாற்றமே இல்லை. அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா, வேலை இழந்தவங்களுக்கு உடனடியாக வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான அருமையான வாய்ப்பு இந்த ஜூலை 17ஆம் தேதிக்கு மேலே 17ஆம் தேதியில் இருந்தே முயற்சியை பலப்படுத்துங்க. கண்டிப்பாக உங்களுக்கு உடனடியாக வேலை வாய்ப்புகள் அமையும். மேற்கொண்டு அரசு உத்தியோகத்திற்காக பல பரீட்சைகள் எழுதிக்கிட்டு இருக்கிறேன், கேப்பில் மிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், என்னை விட தகுதி இல்லாதவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைச்சிடுச்சு, எனக்கு கிடைக்கலையே அப்படின்ற ஒரு வருத்தம் உங்களுக்குள்ளே இருக்கும். அந்த வருத்தம் வேண்டாம். 100% கிடைக்க போகுது. மூவ் பண்ணுங்க, முயற்சிகளை பலப்படுத்துங்க. அதே சமயம் தொழில் ரீதியில் பலவிதமான இழப்புகளையும் மன அழுத்தங்களையும் நெருக்கடிகளையும் இதெடுத்து அது மேலே போட்டு அதை எடுத்து இது மேலே போட்டு உங்களுடைய நாணய நம்பிக்கையை காப்பாற்ற இன்றைக்கி வரைக்கும் போராடிட்டு இருக்கிறீங்க. ஆனால் இங்கே கடன் சுமைகள் தான் அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு. உங்கள்கிட்ட வேலை செய்கிறவங்க நல்லா இருக்கிறாங்க, உங்களோட பார்ட்னர்ஷிப்பாக இருக்கிறவங்க வளர்ச்சியில் இருக்கிறாங்க. பட் நீங்கள் தான் கடனாளியாக நிற்கக்கூடிய ஒரு நிலைமையை கண்ணுக்கு தெரியுது. பட் அந்த கடனிலிருந்து மீண்டும் வெளியில் மீண்டும் ஒரு உயர்தர வளர்ச்சியை நோக்கி நீங்கள் அடியெடுத்து வைக்க போகிறீங்க. அதனால் மிகச்சிறந்த அற்புத பலன்களை அடையக்கூடிய ஒரு காலமாக உங்களுக்கு இருக்க போகுது. என்னை பொறுத்தவரையிலும் ரிஷபராசி என்பதற்குரிய ஒரு அழகான அற்புதமான காலமாக இது இருக்க போகுது. மேலும் பார்த்திங்கன்னா சுபகாரியங்களும் சுப விஷயங்களும் குடும்பத்தில் நடக்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும். குறிப்பாக திருமண முயற்சிகள் நீண்ட நாள் தடைகளோட வயது மீறியும் இன்னி வரைக்கும் கிளிக் ஆகலை. அருமையான பிள்ளைகளை பற்றி வச்சுருப்பீங்க. பட் அவங்களுக்கு நல்ல நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்தும் அது கனெக்ட் ஆகலை. அவங்களுக்கு திருமண விஷயம் தடை ஆகிட்டே இருக்குது. அது மட்டும் இல்லை, வேலையும் தேவையில்லாத குளறுபடிகளாக இருக்குது. எல்லாம் இருந்தும் இன்றைக்கி நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலை அப்படின்ற மன அழுத்தத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு இதற்கு வெடிவு காலம் கிடைக்கிற மாதிரி இந்த நேரத்தில் அவங்களுக்கு திருமண வாய்ப்பும் கைக்கூடி வரும். அதே நேரத்தில் வேலை ரீதியிலையும் சில மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய அருமையான காலமாக இது இருக்க போகுது. அதுலேயும் வெளிநாடு முயற்சிகள் கைக்கூடி வரக்கூடிய ஒரு காலம். வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலம் ஒரு பொற்காலமாக மாறப்போகுது. அதிர்ஷ்டத்திற்குரிய ஒரு காலமாக உங்களை விட்டு விலகி போனவங்க உங்களோட இணையக்கூடிய ஒரு காலம். விட்டு போன வேலையும் சரி, தொழில் ரீதியில் நடந்த பாதிப்புகளும் இழப்புகளால் பல நஷ்டங்கள் அடைஞ்ச உங்களுடைய வாழ்க்கையில் மீண்டும் சுயராஜ்யத்தை உருவாக்கக்கூடிய ஒரு அருமையான காலமாக இது மாறப்போகுது. துணிஞ்சு இறங்கி செயல்படுங்க. விட்டதை பிடிச்சி விடுவீங்க. துரோகத்திற்கு பதிலடி கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். உங்களுடைய வளர்ச்சியை பொறுக்க முடியாமல், உங்களுடைய நற்பெயர்களை கேட்க முடியாமல், உங்கள் மேலே
மறைமுக தாக்குதல்கள் செய்தவங்க கூட உங்களை விட்டு விலகி போய் நிற்கக்கூடிய அளவுக்கு ஒரு அருமையான காலகட்டங்களாக இந்த சிவராஜ் யோக ரீதியில் அமையப்போகுது. அரசு உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு அரசு அங்கீகார ரீதியில் ஒரு அருமையான மாற்றங்களும் ஸ்ட்ராங்கான ஒரு 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 ப்ரமோஷனும் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்க போகுது. குறிப்பாக ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட், பெரிய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடியவங்க பல பேருக்கு உயர்தர ஒரு இதுவரைக்கும் செய்யாத அளவுக்கு ஒரு ரெக்கார்டை உண்டாக்கி பேர், புகழ், செல்வம், செல்வாக்கோடு வாழக்கூடிய ஒரு காலமாக மாறக்கூடிய ஒரு அருமையான அமைப்பு உங்களுக்கு கிடைக்க போகுது. முயற்சிகளை பலப்படுத்துங்க. 100% சக்ஸஸ்ஃபுல் அடைவீங்க. ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் மனக்குழப்பங்களும் நீங்க போகுது. நீண்ட நாள் தீராத வியாதியாக இருந்தாலும் அது தீரக்கூடிய ஒரு காலமாக இது இருக்க போகுது. மொத்தத்தில் இந்த காலம் உங்களுக்கு பொற்காலமாக மாறப்போகுது. முயற்சிகளை பலப்படுத்துங்க. புத்திரபாகிய தடைகள் நீங்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும். மீண்டும் உங்களது வாழ்க்கையில் ஒரு ரீஎன்ட்ரி தரக்கூடிய ஒரு நல்ல காலமாக இருக்கும். புது தொழிலை தொடங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இப்போ நீங்கள் தொடங்கலாம். புது முயற்சிகள் பெரிய லெவலில் கை கொடுக்கும். மேலும் இந்த காலகட்டங்கள் அதிர்ஷ்டத்திற்குரிய ஒரு காலகட்டங்கள்ன்றது எந்த விதத்துலேயும் மாற்றம் இல்லை. நான் சொன்ன பலன்கள் கோச்சார ரீதியில் சொல்லியிருக்கிறேன். ஜனன ஜாதகமும் திசா புத்தியும் சர்வாஷ்ட வர்க்க பரல்கள் பொறுத்து பலன்கள் மாறுபடும். அதனால் உங்கள் ஜனன ஜாதகத்தை பார்த்து எந்த ஒரு முடிவு எடுக்கிறது ஆகச் சிறந்தது. பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சு அதை சார்ந்த முடிவுகளை முயற்சிகள் எடுங்க. அது மேலும் மேலும் உங்களுடைய வாழ்க்கையை வளமாக அமைச்சிடும். அதே சமயம் சர்வாஷ்ட வர்க்க பலன்கள் ரொம்ப முக்கியம். அது குறையக்கூடாது. அதிகமாக இருந்ததுன்னா ஜாக்பாட் அடித்த மாதிரி டாப் லெவல் உங்களுக்கு கொண்டு போயிடும். அதே போல் திசா புத்திகளும் பக்க பலமாக இருக்கணும். அதனால் ஜாதகத்தை பார்த்து ஒரு முடிவு எடுக்குங்க. அது மேலும் உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கும். நான் சொன்ன பலன்களும் சரி, அதனுடைய மேலும் அதனுடைய நடைமுறைகளையும் சரி நீங்கள் கரெக்டான விதத்தில் மேனேஜ்மெண்ட் பண்ணிங்கன்னா இன்னுமே உங்களுக்கு மிகச்சிறந்த வளர்ச்சி பாதை உங்களுக்கு அமையறதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கலாம்.